என் தோட்டத்துல உரம் பூச்சி மருந்துலாம் அடிக்காம ஆர்கானிக்கா விளைய வச்சது. அதான் நம்ம அபார்ட்மெண்ட் நெய்பர்ஸ்க்கு எல்லாம் கொடுக்கலான்னு கொண்டு வந்தேன். இந்தாங்க, ஆ, உங்களுக்கும் சேர்த்து தான் கொண்டு வந்தேன். வாங்கிக்கங்க, ஆ, வாங்கிக்கங்க. thank you sir. என்ன பவி இங்கே நிக்கிறீங்க? அதுவா, ஹரி சார் அவர் தோட்டத்துல விளைஞ்ச பரங்கிக்காய எல்லாருக்கும் கொடுத்தாரு, அதான் நமக்கும் கொடுத்தாரு. நம்ம வீட்டுல தான் யாருமே பரங்கிக்காய் சாப்பிட மாட்டோமே, அப்புறம் எதுக்கு நமக்கு? எதுக்கு வேஸ்டா வாங்கிக்கிட்டு? வேணும்னா வாசல்ல திருஷ்டிக்கு வைக்கலாம். ஓ, அது பூசணிக்காய் இல்ல, இது அதுக்கும் உதவாது. என்ன சந்தோஷ் இப்படி சொல்ற? அத்தையோட ஃபேவரட் காயே பரங்கிக்காய் தானே. அத்தை பரங்கிக்காய் கேக்க பிரமாதமா செய்வாங்க. ஏன் ஹரி சார் கூட அத்தை கிட்ட கத்துக்கணும்னு கேட்டாரே, உனக்கு ஞாபகம் இல்லையா? நோ 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 மா, உங்களுக்கு பரங்கிக்காய் பிடிக்காது தானே? நான் சொல்றதானேமா சரி. என்ன சந்தோஷ், உங்க அம்மாவுக்கு என்ன காய் பிடிக்கும் பிடிக்காதுன்னு கூட தெரியாம இருக்கீங்களே. அவங்களுக்கு பரங்கிக்காய்னா ரொம்ப இஷ்டம். என் அம்மாவுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். நீங்க உங்க வேலையை பாருங்க. உங்களுக்கு புரிஞ்சது அவ்வளவுதான். உங்க அம்மா மௌனமா இருக்கும் போதே தெரியல அவங்களுக்கு பரங்கிக்காய்னா பிடிக்கும்னு. எனக்கு பரங்கிக்காய் பிடிக்காது. அத்தை என்னத்தை இப்படி சொல்றீங்க? உங்களுக்கு பரங்கிக்காய் தானே ரொம்ப பிடிக்கும். நீ சும்மா இரு பவி, எனக்கு பரங்கிக்காய் பிடிக்காது. சந்தோஷ், இப்ப கூட உங்க அம்மா உங்களுக்காக பொய் சொல்றாங்க. எனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தானே தெரியும். வேற யாரும் அதை பத்தி பேச வேண்டாம். தேவையில்லாம அடுத்தவங்களோட விஷயத்துல மூக்க நுழைக்கிறதே சில ஆளுங்களுக்கு வேலையா போச்சு. சந்தோஷ், என்னதான் சொல்றீங்கன்னா அதை நேரடியாவே சொல்லாமே. நான் மூணாவது மனுஷன்தான். ஆனா நீங்க உங்க அம்மாவுக்கு அப்படி இல்லைல்ல. அப்போ உங்க அம்மாவை பத்தி கரெக்டா புரிஞ்சுக்க முயற்சி பண்றீங்களா? சும்மா பேருக்கு ஏ அம்மா ஏ அம்மான்னு சொல்றது அன்பு இல்ல. அவங்கள பத்தி புரிஞ்சுக்கவும் செய்யணும். உங்க அம்மாவுக்கு என்ன பிடிக்கும்னு கூட தெரியல, சும்மா பேச வந்துட்டீங்க. மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் மிஸ்டர் ஹரிகிருஷ்ணன். சும்மா கத்தாதீங்க சந்தோஷ், அமைதியா யோசிங்க. லட்சுமி மேடம், நான் பேசுறது உங்களை காயப்படுத்த இல்லை. உங்க காயம் புரியாம இருக்கிற உங்க பிள்ளைக்காக தான். ஏதாவது தப்பா பேசிட்டேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஐம் சாரி. அவங்களுக்கு பரங்கிக்கான ரொம்ப இஷ்டம். நான் மூணாவது மனுஷன் தான். ஆனா நீங்க உங்க அம்மாவுக்கு அப்படி இல்லைல்ல. சும்மா பேருக்கு ஏ அம்மா ஏ அம்மான்னு சொல்றது அன்பு இல்லை. அவங்கள பத்தி புரிஞ்சுக்கவும் செய்யணும். உங்க அம்மாவுக்கு என்ன பிடிக்கும்னு கூட தெரியல, சும்மா பேச வந்துட்டீங்க. அட, நம்ம சந்தோஷ் கதவை தட்டும் போதே நினைச்சேன், இவ்வளவு வேகமா தட்டுறாங்களே, நமக்கு யாராவது வேண்டியவங்களா தான் இருக்கும்னு. நம்ம கரெக்ட். உள்ள வாங்க சந்தோஷ், ஏன் வெளிய நின்று பேசிட்டு இருக்கீங்க? நான் ஒன்னும் உங்க வீட்டுல காஃபி சாப்பிட்டு பொறுமையா உட்காந்து பேசிட்டு போக வரல.
அது எனக்கு தெரியும். நான் உங்ககிட்ட சொன்னதை ரீவைண்ட் பண்ணி யோசிச்சு 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 ஏதோ ஒன்று சொல்லணும்னு முடிவு பண்ணி வந்திருக்கீங்க. என்னன்னு சொல்லுங்க, நான் கேட்க தயாரா இருக்கேன். ஆமா, அப்படித்தான். என்ன சொன்னீங்க? எங்க அம்மாவை பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாதுண்ணா. சின்ன வயசுல இருந்து அவங்களோட அரவணைப்புல வளர்ந்தவனா. அவங்க எதுக்கு அழுவாங்க, எதுக்கு சிரிப்பாங்க, எப்போ கோவப்படுவாங்க, என்ன சொன்னா அமைதியாவாங்கன்னு அவங்களோட எல்லா குணாதிசயங்களும் எனக்கு தெரியும். ம்? ஏதோ பரங்கிக்கா மாதிரி ஒரு சின்ன விஷயம் தெரியலனா எனக்கும் அவங்களுக்கு இடையில உள்ள உறவு இல்லைன்னு ஆயிடுமா? இல்ல நான் தான் அவங்க புள்ள இல்லைன்னு ஆயிடுமா? ஐயோ, நான் உங்களை அப்படியே லட்சுமி மேடமோட புள்ள இல்லைன்னு சொல்லவே இல்லையே. அவங்கள புரிஞ்சுக்காத புள்ளன்னு தான் சொன்னேன். ஹலோ, அவங்க ஏன் அம்மா. அம்மான்னு கூப்பிடுறதுனால நீங்க அவங்க புள்ளன்னு ஆயிட முடியாது. ஆடு மாடு கூட தான் அம்மான்னு கத்துது. சந்தோஷ், அம்மாங்கிறது வெறும் வார்த்தை இல்லை, அது ஒரு உணர்வு. அந்த உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து யார் தான் அம்மாவை மதிச்சு மரியாதையா நடத்துறானோ அவன் தான் நல்ல புள்ள. மத்ததெல்லாம் வெறும் தொல்லதான். ஹலோ, பார்த்து விட்டா ஓவரா பேசிட்டே போறீங்க. உங்களுக்கு என்ன தெரியும் என் அம்மாவை பத்தி? என் அம்மாவோட உணர்வை மதிக்கிற வேணாம், அவங்க மனசுல நினைக்கிறத செய்யற வேணாம். உங்களை பார்த்தா அப்படி எதுவும் தெரியலையே. உங்களுக்காகலாம் அதை ப்ரூவ் பண்ணணும்ன்ற தேவை எனக்கு இல்ல. அது எனக்கு தெரியும். ஆ, ஏன்னா நீங்க சொல்றதெல்லாம் அக்மார்க் பொய்யின். இப்ப என்னதான் சொல்ல வர்றீங்க? சரி மிஸ்டர் சந்தோஷ், உங்களுக்கு உங்க அம்மாவை பத்தி தெரியும் தெரியும் தெரியும்னு புலம்பிட்டு இருக்கீங்களே, அதெல்லாம் என்னால நம்ப முடியல. முடிஞ்சா ப்ரூவ் பண்ணி காமிங்க பாப்போம். ப்ரூவ் பண்ணிட்டா நான் சொன்னதெல்லாம் தப்புன்னு மன்னிப்பு கேட்கிறேன். அப்போ மன்னிப்பு கேட்க தயாரா இருங்க. ஹாய் சாபாஷ். பார்க்கலாம். பாத்துரலாம். சேலஞ்சுக்கு நான் ரெடி. நான் எப்பவுமே ரெடி. டேய், என்னடா எங்கடா கூட்டிட்டு போற? என் கூட கொஞ்சம் வாங்கம்மா. உங்களை பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்காமா. யாருடா அப்படி சொல்றா? ஒண்ணும் பேசாம என் கூட வாங்கம்மா. இன்னைக்கு இருக்க அந்த ஆளுக்கு. ஏய், இங்க எங்க வாங்கம்மா. கூட்டிட்டு போற சந்தோஷ் அத்தைய? ஏய், நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. நீ அங்க வந்து பார்த்தா தெரியும். அம்மா, இங்க வாங்கம்மா. வா எங்கடா கூட்டிட்டு அம்மா, போற? வாங்கம்மா. எனக்காக சொல்லுடா, வாங்கம்மா. குட்டி. வாங்கம்மா. வாங்கம்மா. அம்மா, இந்த சேர்ல உட்காருங்க. உட்காருங்க. எங்க அம்மா வந்துட்டாங்க. நான் இந்த போட்டிக்கு ரெடி. என்னக்கா இது போட்டி அது இதுன்னு சந்தோஷம் ஹரி சாரும் லக்ஷ்மி அக்காவை இப்படி நடுவுல வச்சு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. அதான் எனக்கு ஒண்ணும் புரியல. ஏன்டி பிரதிபா, வழக்கமா நீதான் லக்ஷ்மிக்கு பிரச்சனை கொடுப்ப. இன்னைக்கு என்ன புதுசா ஹரி சார் கொடுத்திருக்காரு? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். பொதுவா லக்ஷ்மிக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா ஹரி சார் வாண்டடா வந்து வண்டியில ஏறுவாரு. இப்ப என்னடா அகெயின்ஸ்டா நிக்கிறாரு? ஒன்னும் புரியலையே. என்ன நடக்குதுன்னு பாப்போம். என்ன போட்டி ஆரம்பிக்கலாமா? என்ன ஹரி சார் இதெல்லாம்? வேலை இல்லாம இப்படி போட்டி அது இதுன்னு அத்தை ஏன் இதுல இழுத்து விடுறீங்க? பவித்ரா, நான் எதுவும் பண்ணல, எல்லாம் சந்தோஷ் தான். ஆமா பவி, இதுல நீ தலையிடாத. எல்லாருக்கும் என்ன பார்த்தா இலக்காரமா இருக்கு. நான் என் அம்மா மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன், அவங்கள எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கேன்னு காட்டுறதுக்கு இதை விட நல்ல சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்காது. சோ நீ கொஞ்சம் பேசாம இரு பவி. அம்மா, எனக்காக நீங்க இந்த போட்டியில கொஞ்சம் கலந்துக்குங்கம்மா. இவர் மட்டும் இல்ல, இந்த ஃபுல் அபார்ட்மெண்ட்டும் நான் உங்களை எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்கேன்றத இன்னைக்கு தெரிஞ்சுக்கட்டும். மிஸ்டர் ஹரி, நானும் எங்க அம்மாவும் போட்டிக்கு தயார். லட்சுமி மேடம், நீங்க உட்கார்ந்தீங்கன்னா போட்டி ஆரம்பிச்சிடலாம். அம்மா, உட்காருங்க. ப்ளீஸ்மா, உட்காருங்கம்மா. பவி, நீ உட்காரு. உட்காரு. லட்சுமி மேடம், போட்டி என்னன்னா, இந்த பேட்ல 10 கேள்வி இருக்கு. அதுக்கு நீங்க பதில் எழுதணும்.
அதே 10 கேள்வி இந்த பேட்லயும் இருக்கு. இதுக்கு நீங்க பதில் எழுதணும். மேடம், நீங்க எழுதுறதும் சந்தோஷ் எழுதுறதும் ஒரே பதிலா இருந்தா அவர் உங்க மகனா உங்களை நல்லா புரிஞ்சு வச்சிருக்காருன்னு அர்த்தம். இல்லனா குட்டி, நமக்கு இதெல்லாம் தேவையா? இதெல்லாம் வேண்டாம் குட்டி. அம்மா, பேசாம உங்களுக்கு பிடிச்சதை எழுதுங்கம்மா. நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். இந்த போட்டி மூலமா இங்க இருக்க எல்லாருமே தெரிஞ்சுக்கட்டும். அம்மா எழுதுங்கம்மா, நான் தான் சொல்றேன்ல. தைரியமா எழுதுங்க அத்தை, பாத்துக்கலாம். சந்தோஷ், நீங்க எழுத வேண்டியதை எழுதலாம். ஓகே. லட்சுமி மேடம், நீங்களும். என்ன பரிமளமா, நாம இன்னைக்கு எதுவும் பத்த வைக்கல, ஆனா தானே வெடிக்குது போல இருக்கு. ஆமா பிரதிபா, பனை மரத்துல ஏதோ கூர்ச்சுண்டே பண்டு படுத்துது கதா, அந்த மாதிரிதான். சந்தோஷ், முடிஞ்சதா? லட்சுமி மேடம், படிக்கட்டுமா? ப்ளீஸ் சார், அதுக்காக தான் நாங்கெல்லாம் வெயிட்டிங் இல்ல. முதல் கேள்வி. எல்லா அம்மாக்களுக்கும் அவங்க புள்ள பிறந்த நாள் நட்சத்திரம் எல்லாமே தெரியும். ஆனா பிள்ளைங்களுக்கு அவங்க அம்மா பிறந்த நாள் தெரியுமான்னா சந்தேகம்தான். அதை தெரிஞ்சுக்கதா இந்த கேள்வி. லக்ஷ்மி மேடம் பிறந்த கிழமை என்னங்கிறது தான் கேள்வி. அதுக்கு லக்ஷ்மி மேடம் வெள்ளிக்கிழமைன்னு எழுதியிருக்காங்க. சந்தோஷ், ஃபர்ஸ்ட் பால்லயே சந்தோஷ் கிளீன் போல்டு. திங்கக்கிழமைன்னு தப்பா எழுதியிருக்காரு. அடுத்த கேள்வி, லக்ஷ்மி மேடத்துக்கு பிடிச்ச படம் என்னன்னு கேட்டிருக்கேன். லக்ஷ்மி மேடம் சூரிய வம்சம்னு எழுதியிருக்காங்க. சந்தோஷ் தெனாலின்னு எழுதி வச்சிருக்காரு.
தெனாலியா? எனக்கும் தெனாலி தான் பிடிக்கும். நான் ஏதோ பதட்டத்துல சூரிய வம்சம்னு எழுதிட்டேன். லக்ஷ்மி மேடம், நீங்க ஏற்கனவே பதில சொல்லிட்டீங்க. இப்ப பையனுக்காக மாத்தி சொல்லாதீங்க. ஆமாமா லக்ஷ்மி, இந்த போங்காட்டெல்லாம் இங்க வேண்டாம். ஓகே, ஒரு தடவை சொன்னதுதான். மூணாவது கேள்வி, லக்ஷ்மி மேடத்துக்கு பிடிச்ச கலர்? அவங்க சிகப்புன்னு எழுதிருக்காங்க. சந்தோஷ் ப்ளூன்னு எழுதிருக்காரு. இதுவரைக்கும் ஒரு கேள்வி கூட பதில் சரியா சொன்னது சந்தோஷ். இந்த சந்தோஷ் അമ്മ കൂടെ ഇരുന്ന മാത്രം പറ്റാതെ അമ്മയ്ക്ക് എന്താണ് ഇഷ്ടമെന്ന് தெரிஞ்சு വെച്ചിക്കണം. മനസ്സിലായോ? என்ன சந்தோஷ், இது வரைக்கும் ஒரு கேள்விக்கு கூட சரியா பதில் சொல்லல. இப்படியே போனேன்னு வச்சுக்கோ, ஜஸ்ட் பாஸ் கூட ஆக மாட்டேன். அடுத்த கேள்வி, இதுவரைக்கும் 7 கேள்வி படிச்சிருக்கேன். ஒரு கேள்வி கூட சந்தோஷ் சரியா பதில் சொல்லல. என்ன சந்தோஷ், இன்னும் இருக்கிற கேள்வியை படிக்கவா இல்ல? போதும் போதும். அம்மா நான் சொல்றேன் உட்காருங்கம்மா. அம்மா நான் சொல்றேன் உட்காருங்கம்மா. அம்மா ப்ளீஸ் உட்காருங்கம்மா. டேய் குட்டி, நம்ம இங்க நீங்க இருந்து உட்காருங்க. போலாம்டா. உட்காருங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க உட்காருங்கம்மா. பவி நீ உட்காரு. இப்ப படிங்க. அதானே எல்லாருக்கும் வேணும், முக்கியமா உங்களுக்கு. சந்தோஷ், மத்த கொஸ்டின் ஆன்சரையும் படிச்சு முடிங்க சார். ஓகே, ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். சின்ன குழந்தைகிட்ட கேட்டா கூட சரியா சொல்லிடும். உங்க அம்மா அடிக்கடி பயன்படுத்துற வார்த்தை என்ன? லக்ஷ்மி மேடம் குட்டின்னு எழுதிருக்காங்க. சந்தோஷ் என்ன எழுதியிருக்கான்? முருகான்னு எழுதிருக்காரு. ஒன்பதாவது கேள்வி, எந்த அம்மா கிட்ட கேட்டாலும் தம் பிள்ளையோட ஆம்பிஷன் இதுதான் டக்குன்னு சொல்லிடுவாங்க. அம்மா என்ன ஆக ஆசைப்பட்டாங்கன்னு பிள்ளைக்கு தெரியுமா? லக்ஷ்மி மேடம் சின்ன வயசுல என்னவாக ஆசைப்பட்டாங்க? இதான் கேள்வி. அன்னை தெரசா போல ஆகணும்னு லக்ஷ்மி மேடம் எழுதிருக்காங்க. This is too much. ஓவரா பில்டப் பண்ணிட்டு இருக்கா இந்த லக்ஷ்மி. ஆனா அன்பார்ச்சுனேட்லி சந்தோஷ் அம்மாவுக்கு லட்சியமே இல்லைன்னு எழுதிருக்காரு. ஐ திங்க் இதான் ரைட் ஆன்சர்னு நினைக்கிறேன். லக்ஷ்மி கொஞ்சம் ஓவரா பில்டப் பண்றாங்க. பிரதீபா, கொஞ்சம் வாயை மூடிட்டு சும்மா இருக்க மாட்டீங்க? எனிவே, ஐம் சாரி சந்தோஷ், உங்ககிட்ட இந்த பதில நான் எதிர்பார்க்கிறேன். சரி, கடைசி கேள்வி, லக்ஷ்மி மேடத்துக்கு பிடிச்ச இதிகாச கதாபாத்திரம் எது?
லக்ஷ்மி மேடம் யசோதான்னு கண்ணனோட தாய் பேரை எழுதிருக்காங்க. சந்தோஷ் இதிகாசத்தை பத்தி எங்க அம்மாவுக்கு எதுவுமே தெரியாதுன்னு எழுதிருக்காரு. என்னமோ சொன்னியே சந்தோஷ், அம்மாவை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும்னு. பாத்தியா, உனக்கு ஒன்னும் தெரியல. ஜீரோ. இதே நாம சொன்னா சண்டைக்கு வந்துருவாங்க. இத்தனை நாளா அவங்க கூட ஒரே வீட்டுல ஒன்னா இருந்திருக்கேன். ஆனா புரிஞ்சுக்கிட்டு வாழல. இப்போ உன்னை பத்தி உங்க அம்மா கிட்ட 100 கேள்வி கேட்டா ஒரு கேள்விக்கு கூட அவங்க தப்பு இல்லாம பதில் சொல்லுவாங்கன்னு அடிச்சு சொல்லுவேன். ஏன்னா அவங்க அம்மா. ஒரு அம்மாவா அவங்க ரொம்ப சரியா இருக்காங்க. ஆனா பையனா நீங்களே யோசிச்சுக்க.